ஒன்லி ஒன் எபிசோட் 4. போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம். நம்ம டைம் வந்துட்டு வாங்கிக்கிட்ட சொல்லியிருந்திருப்பா, இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு அனிமேஷன் நிறைஞ்ச உலகத்தை தான் காமிக்கிறாங்க. அதில் ஒரு பையன் கிட்ட அப்டியோ டவுன் டியோ அப்படின்ற மாதிரி ஒரு ராக்கெட்டில் ஏறி போகிறான். அந்த ராக்கெட்டும் வந்துட்டு தடுமாறி கீழே விழுவுற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தா நம்மளோட வாங்க தட்டி கீழே விழுவுறான். கடைசியில் பார்த்தா இந்த பயலோட கனவு தான் அதெல்லாமே. இவனு வந்துட்டு நேத்தி போட்ட மப்பில் ஐயோ தலைவலி தாங்க முடியலையப்பா சாமி அப்படின்ட்டு இவனு குளிச்சில் ரெடி ஆகிட்டு கதவை திறக்க அங்கே டைன் இருந்துட்டு டே வாங்க குட் மார்னிங்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது குட் மார்னிங்கா அப்படின்ற மாதிரி இவனு வந்துட்டு என்ன இவன் இப்படிலாம் சொல்கிறானே அப்படின்ட்டு திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்கான். டே என்னடா நீ முடிச்சிட்டு இருக்க, கீழே வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க அப்படின்ட்டு வாங்க முடிச்சிட்டு இப்போதான் இவனுக்கு நேற்று நடந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வந்து சட்டுன்னு இவன் வந்து ரூம் கதவை சாத்த இங்கே டைம் இருந்துட்டு நான் அப்படி என்னத்தை கேட்டுவிட்டேன், இவன் இப்படி ஓடி போய் கதவை சாத்திக்கிறானே அப்படின்ட்டு ஃபோனை எடுத்து மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான் வாங்குக்கு. டே எதுக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க்க மெசேஜில் போட இவனை வந்துட்டு தடி இவன் கேட்குறானே வந்து ஃபோனில் வேற என்னத்தை சொல்ல, எனக்கு வந்து வயிற்று வலி தாங்கலை அதான் கக்கா பலான்ட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவனும் மெசேஜ் தட்டி விட்டுட்டு தடி நேற்று இந்த காரியத்தை பண்ணி வச்சிருக்கனே அவன் மூஞ்சில் இனிமேட்டு நான் எப்படி முழிப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே இவன் புலம்பிட்டு கீழே இறங்கி வரேன். அங்கே டைம் அம்மா இருந்துட்டு அவனுக்கு ஆஃப் பாயில் வச்சு தராங்க. அதை பார்த்துட்டு இவனும் வந்துட்டு அம்மா இது கொஞ்சம் வேகணுமா, எனக்கு வெந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இருப்பா உனக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா போக இங்கே வாங்குறதுக்கிட்டே என்ன நினச்சிட்டு வருவானா, இது நைட்டு வந்து நம்ம டைன் வந்துட்டு நம்ம க்ளோஸாக ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சிட்டு இவன் கீழே இறங்கி வர டைனோட அம்மா இருந்துட்டு வாங்க பார்த்துட்டு வாப்பா வந்து உட்காருப்பா சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவனு வந்து உட்காரான். உட்காந்தவன் டேபிளில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த வேகாத முட்டை தான் இவனுக்கு வேணும் போல, அதை எடுத்து டபக்கடின்னு இவன் சாப்பிட அதை டைன் வந்து தடுக்க தான் பாப்பா டே அது வேகலை அப்படின்ட்டு. ஆனால் அவன் அதுக்குள்ளே வாயில் வச்சுட்டு தடிச்சு இது என்ன வேகவே இல்லை அப்படின்ட்டு அப்படியே எடுத்த இடத்துல அவன் வச்சுட்டு பாலை குடிச்சிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டைனுக்கு ரொம்ப சிரிப்பு வருது. அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பான் தெரியாத மாதிரியே. அப்பா டைனோட அம்மா 2 முட்டை ஆம்லெட்டை போட்டு வந்து டேபிளில் வைக்க இங்கே இவனுங்க 2 பேரும் முட்டையை பார்க்க இவனுங்க 2 பேத்தையும் அப்படியே பார்த்துக்க டைன் இதுக்கு மேலே இங்கே உட்கார முடியாது, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறமா அப்படின்ன மாதிரி அங்கே அவன் கிளம்ப போவான். அப்போ அம்மா இருந்துட்டு டே வாங்க வர வரையும் வெயிட் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே வாங்க இருந்துட்டு எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேணாம் நான் போய்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல இங்கே டைன் இருந்துட்டு நின்றுட்டு இருப்பான் வாங்குக்காக. அப்போ வாங்க இருந்துட்டு சாப்பிடாம எனக்கு போதும் நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவனும் கிளம்பி போக இங்கே டைனும் பின்னாடியே போவான். அப்போ அம்மா இருந்துட்டு என்னடா இது வேகாத முட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்கு, வெந்த 2 முட்டையும் இவனுங்க 2 பேரும் சாப்பிடாத போறானுங்க, என்ன ஒரு வினோதமா அப்படின்ற மாதிரி இங்க அம்மா புலம்பிட்டே அப்படியே வந்து கிச்சனுக்குள்ள போக இங்க டைன் வந்து முன்னாடி போயிட்டு இருப்பான். பின்னாடியே வாங்க வந்துட்டு ஒரு கட்டை கிட்ட நடந்து வந்துட்டு இருப்பான். அப்போ நீ ஸ்ட்ரைட்டாக நடந்து வா அப்படின்ற மாதிரி இங்கே இருந்துட்டு டைன் சொல்ல என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி வாங்கி கேட்குறான். இது நடந்தது உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி டைன் சொல்ல நேத்தியா என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அப்போதான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இந்த பக்கம் இவன் குடிச்சிட்டு தடுமாறிட்டு வீட்டு பக்கம் போகாத வேற பக்கமாக போக வழி இந்த பக்கம் இருக்குடா அப்படின்ற மாதிரி டைன் சொல்ல வழி இந்த பக்கம் இருக்கா, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து உன்னை டெஸ்ட் பண்ணேன் நீ கரெக்டா என்ன சொல்றியான்ட்டு. இப்போ நீ என்னமா பண்ற, நீ ஸ்ட்ரைட்டா நான் நடக்கிறத நீ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ, நீ தான் நம்ப மாட்டல எட்ரா ரெக்கார்ட அப்படின்னு நம்ம சொல்ல அவனும் வீடியோ ரெக்கார்டை எடுத்துட்டுப்பான். பாரு இப்போ நான் அண்ணன் நடக்கிறத அப்படின்ட்டு இவனு வந்துட்டு தடுமாறிட்டே ஸ்ட்ரைட்டாக நடக்கிற மாதிரி நடக்க அவன் இருந்துட்டு பாத்தியா நான் ஒழுங்கா நடந்து வந்துட்டேன், இப்போ நீயும் அதே மாதிரி நடந்து வா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இங்கே வாங்க வந்து டைனை பார்த்து சொல்ல டைனை வந்துட்டு அந்த கேமரா பிடிச்ச வண்ணமாவே நடந்து வரான். வந்ததுக்கப்புறம் நீ வந்துட்டியே ரொம்ப நன்றி அப்படின்ட்டு வாங்க இருந்துட்டு நம்ம டைனோடைய ஷோல்டரில் சாஞ்சிக்க இங்கே டைன் வந்துட்டு அட்டஷா கூட நிற்கிறான். என்னோட அவன் புதுக்கடின்னு மேலே சாஞ்சுப்பிட்டான் ஆனால் நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி இவனை வந்துட்டு கொஞ்சம் குஷியிலே வந்து அப்படியே ஃபோனை பிடிச்சிட்டு நிற்க டே இப்போ என்ன நான் ரெக்கார்ட் பண்ணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி இங்கே டைன் கேட்குறான். இப்படி இல்லை இப்போ பாருடா அப்படின்ற மாதிரி இவன் முதுகில் உப்பு மூட்டை ஏறிக்கிட்டு அவன் ஃபோனை வாங்கி ரெக்கார்ட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இருக்கான் நடந்து நம்மளோட வாங்கு. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இங்கே வாங்க நின்றுட்டு இருக்க டைன் வந்துட்டு டே இந்த முட்டாயை பொடி என்னது இது அப்படின்ற மாதிரி வாங்கிக்கான். அதுவா நீ எங்கள் அம்மாவோட சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டல, இது உனக்கு தேவைப்படும் இந்த இந்திய மரப்பாவை தின்னு அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்டா ஆண்டி நல்லா தானே சமைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே வாங்க சொல்கிறான். சரி சரி இன்னைக்கு எங்கள் அம்மாவோட சாப்பாட்டை பார்த்தல இதை வாங்கிக்கோடா எங்கள் அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல ஓ அப்படியா நேற்று நம்ம க்ளோஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னல அப்படின்ற மாதிரி வாங்க சொல்ல டைன் வந்துட்டு ஏன் உனக்கு பிடிக்கல என் கூட பேசி பழகிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு வாங்க சொல்ல சரி
நீ இந்த முட்டாயை வாங்கிக்க, அப்பதான் நம்ம 2 பேரும் இப்படி பழக்கறதுக்கு ஒத்துக்கிறேன்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க டைம் சொல்ல வாங்க வந்துட்டு அதை வாங்கிக்கிறான். இங்க இவனுங்க பேசிக்கிட்டே கிளாஸ்க்குள்ள நுழைய அங்க இங்கிலீஷ் டீச்சர் ஆல்ரெடி இருக்காங்க. இவனுங்க 2 பேரும் ஹோம்ஒர்க் அங்கதான் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வாங்கலாம் இருந்துட்டு நினைச்சிட்டு உள்ள வந்து கோட்டை கேட்க, என்னடா மேம் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லடா யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க ஆன்சர்லாம் காப்பி அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவன் கட்டத்தான் என் கையில மாட்டான் செத்தான்ட்டா அப்படின்ற மாதிரி கோ இங்க சொல்லிட்டு இருக்க. வாங்குதான் அதை மாட்டியே விட்டுருப்பான், போன எபிசோட்லயே பார்த்துருப்பான்ல. அதனால இங்க இருந்துட்டு கோவும் மாட்டிக்க மேம் வந்துட்டு கோவை கண்ணாப்பின திட்டிட்டு, எனக்கு தெரியும் யார் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்ட்டு அப்படின்ட்டு வாங்க பாராட்டிக்கிட்டே அவனோட கொஷின் பேப்பரை எடுக்க, அவன் வந்துட்டு ஒரு பேஜை கூட முடிச்சிருக்க மாட்டான். அவனோட நினப்பு இங்கே வந்து தான் முடிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே மேம் ஆல்ரெடி வந்ததுனால அவன் முடிச்சிருக்க மாட்டான். மேம் வந்துட்டு அவனோட கொஷின் பேப்பர் எடுத்து பார்க்க அவன் எழுதுறத நினச்சி, டே இப்போ தாண்டா உன்னை பற்றி பெருமையாக பேசினேன், என்னையே அசிங்கப்படுத்துகிற, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி வாங்க இருந்துட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மேம் இருந்துட்டு, இங்கே பாருங்க இதுக்கு மேலே நான் செக் பண்ண மாட்டேன், இல்லை நீங்கள் யார் யார் எழுதலையோ அவங்கள தயவு செஞ்சு வெளில போய் எழுதிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் பசங்களும் வெளில போயிட்டாங்க. டைனை வந்துட்டு ஒரு பேஜுக்கு மட்டும்தான் எழுதியிருப்பான், அவனும் வெளில வந்துடுவான். அதை பார்த்துட்டு மற்ற பசங்களாம் வந்துட்டு, டே டைனே வெளில வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிட்டு இருக்க. இங்கே நம்மளோட வாங்க வந்துட்டு கட கட கடன்னு ஆன்சர் எழுதிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு கோ, என்னடா ஜெட்டு வேகத்துல இவ்வளோ சீக்கிரம் எழுதிட்ட அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்க. வாங்குறதுல நினைக்க ஆரம்பிக்கிறான் டைன் எதனால எழுதலை அப்படின்ட்டு. ஏன்னா இவன் வந்து லேட்டாக வந்துட்டான்ல, எதனால வாங்கால தான், அதனால வாங்க வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு, டே இந்த மாதிரி எழுது அப்படின்ற மாதிரி டைனுக்கும் சொல்லி கொடுக்குறான். அப்படியே இங்கே கிளாஸ் சார் தான் வராரு. அங்கே வந்துட்டு பசங்க கிட்ட கிளாஸாக இருந்துட்டு, போன பீரியடெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணலான்ட்டு வெளில நின்றுட்டு இருந்தீங்க போல, இங்கே பாருங்க படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ உங்கள்கிட்ட இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் சொல்லணும். என்னன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக கிஃப்டட் மாடல் அப்படின்ற ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டி வந்து உங்களோட ஹையர் ஸ்டடீஸ், அதான் காலேஜுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்கூலில் அதுதான் பெரிய ஒரு அவார்ட் மாதிரி, அதை வாங்கிட்டு போனால் உங்களுக்கு நல்ல ஒரு காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே இருந்துட்டு சார் சொல்லிகிட்டே இருக்க. அந்த போட்டியில் வின் பண்ணுறதுக்காக நீங்கள் நல்லா ஸ்டடீஸும் பண்ணணும், டெஸ்ட் பேப்பர்லாம் ஒழுங்காக இருக்கணும், அது மட்டும் இல்லாத ஒபீடியண்ட்டாக நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிட்டு அவர் வந்துட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே வாங்க தான் இருந்துட்டு, ஏன் டைன் நம்மள்ட்ட பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி இவன் வந்துட்டு டைனுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க. டே நான் மன்னிச்சிடுறா, நான் பண்ணதான் தப்பு அப்படின்ற மாதிரி இவன் மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டைனுக்கு கொஞ்சம் கடுப்பானாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் தான் படுறேன். நம்ம டைனு நம்ம கிட்ட பேசுறதுக்காக இவ்வளோ இனிஷியேட் எடுக்கிறானே அப்படின்ட்டு இவனு மெசேஜில் தயவு செஞ்சு கிளாஸை கவனி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இங்கே டைம் மெசேஜ் பண்ண, வாங்க மறுபடியும் சும்மா இல்லாத டே இங்கே தீந்து போச்சுடா ரீஃபில் கொடுறா அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறான். வாங்கிட்டு டே இன்னைக்கு நம்ம 2 பேரும் சாப்பிட்றதுக்கு ஒன்றா போகலாம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நம்ம டைன்ட்ட குசு குசுன்னு சொல்ல, நம்ம வாங்க டைன் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே, டே கிளாஸை கவனிடா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே வாங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே கிளாஸை கவனிச்சிட்டே இருக்கான். அப்புறம் இவனுங்க 2 பேரும் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக ஒன்றா போக்கல. டைன் வந்துட்டு, இங்கே பாரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கக்குள்ள பேனா கூட ரீஃபில் கொடுன்னு தான் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கத, என்னை கிளாஸை கவனிக்க விடு அப்படின்னு நம்ம சொல்ல, அங்கே இருந்துட்டு டே நீ என்கிட்ட பேசல அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், நான் என்னடா பண்ணணும் நீ பேச வைக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே கேட்டுட்டு அப்படியே இங்கே கொட்டாய விடுறான். நம்ம வாங்க இங்கே டைன் வந்துட்டு, எதனால கொட்டாய விடுறா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா ஸ்டடீஸ் தான்டா, நான் அந்த ஸ்டடீஸ் இந்த ஸ்டடின்ட்டு ஹோம்ஒர்க்கை முடிக்கிறதுக்கே 3 மணி ஆகிடுது, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவன் இங்கே சொல்லிக்கிட்டே, இந்த மாதிரி கிளாஸில் நடக்கிறதும் பிடிக்கல, ரேங்க் வைஸ் உட்கார வைக்கிறாங்க, அடுத்தது நான் யார் கூட உட்கார போகிறேனே வேற தெரில அப்படின்ற மாதிரி இங்கே வாங்க புலம்பிகிட்டே வர, அதை எதுவுமே காதில் வாங்கிக்காத மாதிரியே டைம் போயிட்டுருப்பான். சரி நீ இங்கே இரு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒருத்தவர் இருப்பார்ல அவர்கிட்ட இருந்துட்டு வாங்க இருந்துட்டு பேசிட்டு, இன்னைக்காச்சும் நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன், நான் காசு நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிட்டு அப்படியே உள்ளே போவான். அடுத்த சீன்ல வாங்கந்துட்டு படிச்சு முடிச்சுட்டு, ஆத்தாடி கெமிஸ்ட்ரியை முடிச்சுட்டோம், அடுத்தது இருக்கே மணி இப்பவே 1:45 அப்படின்ட்டு இங்கேயும் புலம்பிட்டு இருக்க. அந்த பக்கம் டைன் இருந்துட்டு லைட் ஆஃப் பண்றான். அதை பார்த்துட்டு பாடுறா அவன் இவ்வளோ சீக்கிரம்லாம் முடிச்சுட்டானு அப்படின்ட்டு இவன் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்குள்ள, நம்மளுடைய டைன் ரூம்லேருந்து ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். என்ன இவன் பண்ணிட்டு கிடக்குறான் அப்படின்ட்டு உடனே இருந்துட்டு வாங்குது, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன உருட்டிட்டு பரட்டிட்டு கிடக்குற அப்படின்ற மாதிரி இவன் மெசேஜ் பண்ண, நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அவ்வளோ அட்டென்ஷனா என் மேலே அப்படின்ற மாதிரி டைம் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் படிச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி சவுண்டு கிட்டே டிஸ்டர்ப் ஆகுதே அதனால தான் மெசேஜ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வாங்க சொல்ல, படிச்சுட்டு இருக்கியா என்ன படிக்கிற, இப்போ தான் நான் கெமிஸ்ட்ரி முடிச்சேன், என்ன ஃபிசிக்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ண, உன் டோர் லாக் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி டைம் கேட்குறான். எது லாக்கா அப்படின்ட்டு இங்கே வாங்க முடிச்சுட்டே இருக்கக்குள்ள டைனு உள்ளே வந்துட்டான்.
இங்கே வாங்க வந்துட்டு டைனை பார்த்துட்டு, ஓ உன்னோட பிஸியோ ஷெடியூல்லையும் எனக்காக வந்திருக்கேன் ரூமுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக அப்படின்ற மாதிரி வாங்க சொல்ல, அதுக்கு டைன் வந்துட்டு ஒன்றுமே சொல்லாத நிற்பான். இங்கே வாங்க வந்துட்டு சி ஏதாச்சும் பேசி தொலைறான் பாரு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சாலும் இங்கே டைன் வந்துட்டு உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி தட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆத்தாடி இப்பயாச்சும் வாய் திறந்து கேட்டானே உட்கார்ப்பா சாமி நீ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவன் பெட்டில் போய் உட்காந்துட்டு டைனை சேரில் உட்காந்துட்டு மார்க் பண்ணி தர சொல்லிட்டு இருக்க கொள்ளையே இங்கே வாங்க வந்துட்டு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், டே நான் உன்னை கேட்கட்டுமா கேளு அப்படின்ற மாதிரி டைம் சொல்ல, அது இதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் நீ சொல்லி கொடுத்து அடிலாம் வாங்கியிருக்கியாடா அப்படின்ற மாதிரி கேட்க, அண்ணாது அடியா ஓ நீ என்ன அடிப்பியா அப்படின்ற மாதிரியே இங்கே டைன் வந்துட்டு கையை கட்டிட்டு பார்க்க, ஒன்றும் கிடையாது நீ பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாதிரி எங்கே வந்து வாங்க வந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்க. அப்போ கூட வந்துட்டு காதில் வாங்காம அவர் வந்துட்டு மார்க் பண்ணிட்டு தான் இருப்பா டைனு. மறுபடியும் வாய வச்சுட்டு சும்மா இல்லாமல், டே ஏன்டா நம்ம ஸ்கூலில் பரீட்சை வச்சு கொள்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக லெசனை நடத்தி அதுக்கப்புறம் பரீட்சை வைக்கலாமல்லடா அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு இவன் புலம்பிட்டு இருக்க. டைனுக்கு காதலே வாங்க மாட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்க வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுநாள் எக்ஸாமில் நல்லா வாங்க வந்துட்டு நல்லா எழுதுறான் போல. அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டாங்க. இப்போ எக்ஸாம் ஹால்லாம் வந்து தனித்தனியாக போடுவாங்க. நம்ம ஸ்கூல்லலாம் அப்படி தான். உங்கள் ஸ்கூலில் எப்படி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க. இங்கே வாங்கு கோ வந்துட்டு ஒரே எக்ஸாம் ஹால் போல் இவனுங்க வந்துட்டு முடிச்சுட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்குள்ள இங்கே நம்ம ஹிஸ்ட்ரி 4ஓட ஹீரோவை காட்டுறாங்க. ஆத்தாடி இவனை பார்த்துட்டு நான் ரொம்ப குஷி ஆகிட்டேங்க. ஆனால் இந்த சீனில் வந்து இவனை வில்லனாக காட்டுறாங்க. பாவங்க அந்த டம்முக்கால பேச முடியாது. அவரை நீ பேசு பேசு அப்படின்ட்டு டார்ச்சர் பண்ணி அவரை கீழே தள்ளி விட, இங்கே அந்த பக்கம் அந்த வாங்க வந்துட்டு எப்படா தைரியம் தான் அவரை அடிப்பா அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பசங்க வாங்க தாக்க இங்கே டைன் வந்துடுறான். வாங்க அடிச்சா டைன் சும்மா இருப்பானா, அவனுங்களை போட்டு பெரட்டி எடுத்துடுறான் நம்ம டைனு. அவனுங்களும் வந்துட்டு அடி தாங்க முடியாது, என்னை மன்னிச்சிடு அப்படி நம்ம டைன்ட்ட கேட்க, டைன் வந்துட்டு அவர்கிட்ட கேளுடா அப்படின்னு நம்ம சொல்ல, அவனை வந்துட்டு கேட்டுட்டு ஓடி போயிடுவான். இங்கே வாங்க வந்துட்டு என்னடா நம்ம டைன் இப்பெல்லாம் பண்ணுறானே அப்படி நம்ம ஷாக்லேயே பார்க்க, இங்கே அவருக்கு வழி தாங்க முடியாத கத்திட்டு இருப்பாரு. அவர்கிட்ட பேச முடியாதனால சைக்கிளே வந்துட்டு பேசிட்டு இருக்க. அங்கே வந்து டைனுக்கு மட்டும்தான் அவர் பேசுறது புரியுது. இந்த மாதிரி ஹெல்த் சென்டர் போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருப்பார் போல. இல்லை நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்திருப்பார் செய்களே. வாங்குக்கு ஒன்றும் புரியல இவர் என்ன சொல்றாரு அப்படின்ற மாதிரி கேட்க, வீட்டுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி இவனுங்க எல்லாருமே இருந்துட்டு அவரை வீட்டுக்கு போய் கொண்டு சேர்க்குறாங்க. கோ கூட தான் வரான். வந்துட்டு சொல்லிக்கிட்டே வரான், இங்கே இந்த இடம் டைனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன் தெரியுமா சின்ன வயசுலலாம் அவன் இங்கே தான் விளையாடுவான், நானும் இங்கே தான் இருந்தேன், அப்போ நான் வீடு காலி பண்ணிட்டு போயிட்டேன் வெளில. இங்கே மிஸ்டர் ஷாங்கு டம்ப்பு, அப்புறம் இன்னொரு ஆள் இருக்காரு, அவர் பேர் ஓல்டு டிங்கு, அவர் வேற யாரும் இல்லை நம்ம டைனோட தாத்தா தான். அவருக்கு எனக்கு ஆகாது, ஆனால் டைனுக்கு அவருக்கும் கெமிஸ்ட்ரி ஓஹோன்னு இருக்கும். ஏன் தெரியுமா இருந்துட்டு அவருக்கு என்ன பிடிக்காது, ஒரு டைம் இந்த மரத்தில் ஏறி கிளைய உடச்சிப்பிட்டேன், அதுலேருந்து அவருக்கும் எனக்கு ஆகவே ஆகாது. இப்போ கூட இப்போ என்னை துரத்திட்டு வரத்துக்கு விளக்க மாற்ற எடுத்துகிட்டு வராரு பாரு, நான் ஓடுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடி போக தாத்தா வந்துட்டு விளக்க மாற்ற தூக்கிப்பட்டு வர்றாரு அவன் மேலே. அப்புறம் வாங்க வந்துட்டு அவர் குறுக்குறுன்னு பார்க்குறாரு. இவர் ஏன் இப்படி பார்க்குறாரு அப்படின்ட்டு இங்கே வாங்க முழிச்சிட்டு இருந்துட்டு, தம்பி யாருப்பா நீ அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் முழிச்சுக்கிட்டே இருந்துட்டு டைனை பார்க்குறான். ஏன்னா உன்னை கேட்டால் அவனை பார்க்குறான் அப்படின்ட்டு இங்கே இவர் பார்த்துட்டே இருக்க, டைன் வந்துட்டு அவன் என்னோட கிளாஸ்மேட் அப்படின்ற மாதிரி சொல்ல, சாப்பிட்டியாப்பா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கும் இருந்துக்கிட்டு இங்கே வாங்க இருந்துட்டு டைனே பார்ப்பான். நான் ஒன்றை தாண்டா கேட்டேன், சாப்பிட்டியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே வாங்க சொல்ல, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், அந்த விளக்க மற்ற மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுவார். இங்கே வாங்க வந்துட்டு டைனை பார்த்துட்டு, ஆமாம் இங்கே டம்பு பேசினது எனக்கு சுத்தமாக புரியல, ஆனால் உனக்கு மட்டும் எப்படி புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ரொம்ப புரியும், ஏன்னா ஒருத்தவங்கள ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தா அவங்கள கண்டிப்பாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கு புரியும், எனக்கு மட்டும் இது புரியாது, மிஸ்டர் ஸ்ட்ராங்கு எங்கள் தாத்தாக்கெல்லாம் நல்லாவே ஒரு பேசுறது புரியும் அப்படின்னு நம்ம சொல்ல, வருவாங்க இந்த உலகத்தில் ஒரு பர்சனை பற்றி இன்னொரு பர்சனுக்கு தெரியும்னா அவங்கள பற்றி நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே டைம் சொல்ல, நானும் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே வாங்க இருந்துட்டு உட்காந்துட்டு இருப்பான். டைம் வந்துட்டு நான் அவரை கூப்பிட்டு போகிறேன் உள்ள, நீ விளக்க மற்ற மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இங்கே அவனுங்க சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. டேபிளை வெளில போட்டு தாத்தா வந்துட்டு சாப்பாடை சர்வ் பண்ணிட்டு இருக்க, இங்கே வாங்க வந்துட்டு அந்த முட்டைக்காசு எல்லாத்தையும் தனியாக பொறுக்கி வச்சுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இங்கே டைன் வந்துட்டு, உனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலாம் வந்துட்டு அந்த ஷாவோட ஹோட்டலில் கூட போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு நம்ம சொல்ல, டக்குன்னு சரி அப்படின்ட்டு வாங்கி ஏஞ்சிருவான். நெல்லுடா அப்படின்ட்டு டைன் வந்துட்டு வாங்கோட கையை பிடிச்சி நிப்பாட்டிட்டு, நான் சொன்னது தப்பு தான் எங்கேயும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு நம்ம சொல்ல, இப்போ நான் சாப்பிட்டுமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லடா எங்கள் தாத்தா சுமாராக தான் சமைப்பார், உனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே டைன் சொல்லிட்டு, நீ சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம சொல்ல, தடி சோறு கிடைக்காது போல அப்படின்ற மாதிரி இங்கே வாங்க வந்துட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பான். நானும் நல்லா தான் சாப்பிடுவேன், எல்லா காய்கறியும் நல்லா சாப்பிட்ருவேன் அப்படின்ற மாதிரி வாங்க சொல்லிட்டு இருக்கேன். இங்கே வந்துட்டு டைன் வந்துட்டு ஒரு மெசேஜ் எடுத்து காட்டுறான். என்னன்னா இந்த மாதிரி வாங்க வந்துட்டு ஷா
ஹோட்டலில் சாப்பிட்டு இருந்திருப்பாள். அப்போ கூட எனக்கு மின்ட்டெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாள். அப்போ டைன் கிட்ட அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் போல் மெசேஜில். இந்த மாதிரி என்னடா வெங்காயம் பிடிக்காது, மின்ட்டு பிடிக்காது, அது பிடிக்காது, இது பிடிக்காதுன்றா, நெட்ட மரம் மாதிரி வாழ்ந்திருக்கான், எப்படி தான் வாழ்ந்திருப்பானோ அப்படின்ற மாதிரி இங்கே அவர் மெசேஜில் சொல்லிட்டு இருக்கா. என்னது அவர் இப்படிலாம் பேசினாரா அப்படின்ற மாதிரி இங்கே முழிச்சிட்டு இருப்பான். தாத்தா வந்துட்டு என்னடா பேசிட்டு இருக்கீங்க, சாப்பிட்ற வேலையை பாருங்கடா, நான் இன்னும் கொஞ்சம் டிஷ் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவரும் உள்ளே போவார். வாங்க வந்துட்டு டைனை பார்த்துட்டு இந்த மாதிரி தாத்தா எதுக்கு ஓல்டுட்டிங்கன்னு இந்த கோப்பையை கலாய்க்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ டைன் வந்துட்டு ஒரு கொடூரமான மூஞ்சை வரைஞ்சி வைக்கிறான். ஓ இதனால தானா அப்படின்ற மாதிரி இங்கே வாங்க வந்துட்டு புரிஞ்சுது ஒரு சுடு மூஞ்சி தானே அப்படின்ட்டு இவன் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போ தாத்தா வந்துட்டு ஒரு பெப்பர் கேப்சிகன் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. இதெல்லாம் பிடிக்குமா, அப்போ காரம் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி காரம்லாம் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே இருந்துட்டு வாங்க சொல்லுவான். காரம் சாப்பிட்டு தான் இப்படி வளர்ந்தியாப்பா, சரி நல்லா சாப்பிடு அப்படின்ற மாதிரி இங்கே அவர் சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு சுத்தமாக காரமே ஒத்துக்காது போல. டைனும் இருந்துட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான், இவன் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான்ட்டு சிரிச்சுக்கிட்டே. அடுத்த சீனில் நம்ம பிரின்சிபல் ரூமை தான் காட்டுறாங்க. இவனுங்க அடிச்சுக்கிட்டானுங்களா, சண்டை போட்டானுங்களா, அது பிரின்சிபலுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க படிக்காம, வாங்க நீ ரொம்ப பண்ணிட்டப்பா, நான் உன என்னமோ ஏதோ நினைச்சேன், இப்போதான் நல்லா படிச்சுட்டு வர அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், இப்போ போய் சண்டைலாம் போட்டுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இங்கே சார் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்க. அப்போ பிரின்சிபல் பையனும் கோ அங்கே இருக்க. கோ உடனே வந்துட்டு வாங்கோட மேலே கையப்பட்டு, சார் நான் அந்த இடத்துல நானும் இருந்தேன்ல அப்படின்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி இங்கே இருந்துக்கிட்டு நம்ம கோ சொல்லிட்டு இருப்பான். அட லூசு பையலே, நீ யாருடா, நீ இப்போ வந்து பனிஷ்மெண்ட்டை கேட்டு வாங்கிக்கிற அப்படின்ட்டு பிரின்சிபல் பையன் வந்துட்டு வாடா அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி அவன் கூப்பிட்டு போயிடுறான். பிரின்சிபல் சொல்லியிருப்பார், நீ சம்மனதாக இருந்தால் ஒழுங்காக போடா அப்படின்ற மாதிரி. இங்கே உடனே வந்துட்டு வாங்க நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே 64 ஹீரோவை திட்டிகிட்டு இருக்காரு. நீ தான் வந்து அவர்கிட்ட வம்புழுக்கலாமா, அதெல்லாம் தப்பு கிடையாதா அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு இங்கே சொல்லிட்டு இருப்பாரு. டைனு அதுக்குன்னு நீ பேக்லாம் தூக்கி போட்டாப்பா அடிக்கணும் அப்படின்ற மாதிரி டைனையும் வந்து பேசிட்டு இருப்பாரு. டைன் வாங்க நீங்கள் 2 பேரும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருந்தது, ஆனாலும் நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்க, அதனால உங்களுக்கு பனிஷ் பண்ணுறதுக்கு கீழே இருக்க இலையெல்லாம் கூட்டி அள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சோட அங்கே கியூ உட்காந்துட்டு இருப்பான். கியூ இருந்துட்டு வாங்க இப்படி பனிஷ்மெண்ட் வாங்குறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஒருவேளை ஹிஸ்ட்ரி ஹீரோ இவன் தான் அமுச்சு விட்ருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே வாங்க வந்துட்டு என்னடா அது கொட்டினையால கொட்டிக்கிட்டே இருக்கேன், கூட்ட வருதே அப்படின்ற மாதிரி மேலே பார்க்க கண்ணில் தூசி வந்துடும். உடனே டைன் வந்துட்டு வந்து தூசியை தட்டுறதுக்காக கிட்ட வந்து ஊதி விட்டுட்டு இருப்பான். அப்படின்ட்டு ரொமான்டிக் மூமெண்ட்டு பெருசாக ஆகும்னு பார்த்தா அங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்கல. 2 மண்டையிலையும் இலை வந்துருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டு கண்ணம் நோக்கியா கொல்லம் மாஃபியா அப்படின்ற மாதிரி இவனுங்க பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கானுங்க. பார்த்தானுங்க சும்மா இல்லாமல் டைலாக் பண்ணுமே அப்படின்ட்டு டைனை வந்துட்டு இங்கே பாரு, நீ அன்றைக்கி கேட்ட அதை நான் இன்றைக்கி பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா, நீ அன்றைக்கி குடிச்சிட்டு நம்ம 2 பேரும் ஸ்ட்ரைட்டாக நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால, அப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தாலும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ தான் தோணுச்சு, நான் பாஸ்ட்டை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருந்தேன், ப்ரெசென்ட்டை வந்து நான் ஃபீல் பண்ண தொடங்கலை, உன்னை பார்த்து தான் நான் ப்ரெசென்ட்டை ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி இங்கே டைம் சொல்லிட்டு இருக்க. அப்போ வாங்கோட கையில் வந்து ஒரு இலை விழுவோம். நானும் ப்ரெசென்ட்டை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பேன், ப்ரெசென்ட் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே இருந்துட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ டைன் வந்துட்டு நம்ம 2 பேரும் ஃப்யூச்சரை ஒன்றா அனுபவிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க இவனுங்க 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த இடத்துக்கு பிரின்சிபல் சாரும் இங்கிலீஷ் மேமும் வர இங்கே இருந்துட்டு வாங்க வந்துட்டு கூட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணுவான். டே போதுண்டா நீ கூட்டினது, நீ பாட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சார் சொல்ல, இங்கே பாருங்க உங்களோட பனிஷ்மெண்ட் பற்றி பேசலான்னு தான் வந்தேன். இங்கிலீஷ் மேம் தான் சொன்னாங்க உங்களுக்கு காம்படிஷன் இருக்காமே, நீங்கள் அதில் வேறு ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் அந்த காம்படிஷன் கலந்துக்கிட்டதுனால இந்த வேலையை விட்டுடுங்க, கூட்டுறதெல்லாம் விட்டுட்டு காம்படிஷனில் நல்ல மார்க் எடுக்க பாருங்கள். அப்போ தான் வந்து வெளில இருக்க பசங்களுக்கு நம்ம ஸ்கூலில் என்ன நடக்குது, எப்படிலாம் நடத்துகிறோம் அப்படின்றது தெரிய வரும். இங்கே பாரு வாங்க டைன் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணி ரேங்க்கில் வந்துடுவான். நீ வந்து வரப்போகிற டெஸ்ட்டில் 50 மார்க்குக்கு மேலே வாங்க பாரு அப்படின்ற மாதிரி இங்கே சார் சொல்ல, 50 மார்க்கா, அது எப்படி சார் முடியும், நான் இப்போ தானே வந்தேன் அப்படின்ற மாதிரி இங்கே வாங்க சொல்லிட்டு இருப்பான். அது தாண்டா உன்னோட பனிஷ்மெண்ட்டு, நீ ஒழுங்காக 50 மார்க்கை வாங்க பாரு, இல்லைனா நான் விளக்க மாற்ற கொடுக்குறேன், அழகாக இங்கேயே கூட்டிகிட்டு நில அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் 50 மார்க்கே வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி வாங்க வந்துட்டு முழிச்சிட்டே நிற்பான். அங்கே 64 பையனும் வந்துட்டு என்னடா அவனுங்க பேசிட்டு நிற்கிறானுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே நிற்கிறான். இங்கே பாவமாக முழிச்சிட்டு இருக்க வாங்க டைனும் இருந்துட்டு பார்த்துட்டே நிற்கிறான். அப்படியே இங்கே வீட்டுக்கு போகிறான் நம்மளோட வாங்க. ஆத்தாடி இப்படி பிரின்சிபல் சார் சொல்லி போட்டாரே, நான் எப்படி 50 மார்க் வாங்குவேன், இந்த பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் 2 பேர் தான், அவனுக்கு மட்டும் ஈஸியான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு எனக்கு இவ்வளோ கஷ்டமான பனிஷ்மெண்ட்டாக கொடுத்து வச்சுருக்கானே இந்த பிரின்சிபல் கம்யூனிட்டி பாய. சி அதுக்கு ஒரு வழி, இந்த பைல்ட்டே தான் நம்ம கேட்டு ஹெல்ப் வாங்கினோம் அப்படின்ட்டு இங்கே இருந்துட்டு வாங்குறது டைனர் ரூம் தட்ட போக்கல. டைனா அதுக்கு முன்னாடி கதவை திறந்துட்டு நிற்பான். டே என்ன யாரும் பக்கம் அப்படின்ற மாதிரி டைம் கேட்க, அதுவா என்னோட ஏசி வந்து ரிப்பேர் ஆகிப்போச்சு, அதான் ஒரு ரூமில் வந்து தங்கிக்கலான்னு பார்த்தேன், உள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி உள்ளே போக்கல. இல்லைடா அப்படின்ற மாதிரி வழியை மறைச்சு பார்த்தாயின்னு.
என்ன உண்மையிலேயே உன்னோட ஏசி ரிப்பேர் ஆச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்டா நம்மளாம் போய் ரூமை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே டைன் வந்துட்டு உள்ளே போவான். அப்படியே வாங்க வந்துட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு உள்ளே போக, உள்ளே போனோடனே ஏசி காத்துல அப்பாடா இப்போதான் கொஞ்சம் மூச்சே வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே டைன் வந்துட்டு சுத்தம் பண்ணிட்டு இருப்பான். பரவாயில்லடா அவன் டேபிள் எல்லாம் ஒன்றும் சுத்தம் பண்ண தேவையில்ல, நான் பெட்லேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி டைன் சொல்லிடுவான். அத்தாடி என்ன இப்படி சொல்கிறான், வெள்ளைக்கில துரத்தி விட்டுற போகிறான் அப்படின்ட்டு சட்டுன்னு ஏஞ்சி நிற்க, இங்கே வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி டைன் சொல்லுவான். பரவாயில்ல நான் நின்னுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாங்க சொல்ல, இங்கே டைன் வந்துட்டு நீ உட்கார போறியா இல்லை ரூமை விட்டு வெளில போறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அத்தாடி நான் வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு சட்டுன்னு உட்காந்துக்க, டேய் இப்போ என்ன ஹோம்ஒர்க் பண்ண போகிற மாதிரி ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே கை காட்டி டைன் கேட்க, ஆமாம் அதுக்கு தான் வந்தேன், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி இங்கே வாங்க கேட்க, டைனும் மெல்லமாக வந்துட்டு டேய் உன்னோட ரூமில் ஏசி உண்மையிலேயே ரிப்பேர் ஆச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாடா சன்னு ஆன்ட்டி கூட நான் சொல்லி தான் வச்சுருக்கேன் வந்து சரி பண்ணுங்க அப்படின்ட்டு, அவங்க நாளான்னைக்கு தான் வருவாங்களாம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து வாங்க சொல்லிட்டு இருக்க, சட்டுன்னு வந்து நம்மளோட புக்கை வாங்கிக்கிறேன் டைனு. உடனே வாங்கக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இவனுங்க 2 பேரும் வந்துட்டு ஹோம்ஒர்க்கை சின்சியராக பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே வந்து கிளாஸில் எக்ஸாமு, இவனுங்க 2 பேரும் ஹோம்ஒர்க்கு, அப்படியே இவனுங்க கொஞ்சம் கொஞ்சம் குட்டி மூமெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படியே படித்த மாதிரியே இங்கே வாங்க தூங்க நம்ம டைனு மண்டையிலே புக்கில் தட்டி, ஏய் இப்போ நீ படிக்கிறியா இல்லை உன் ரூமுக்கு போறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா இதை சொல்லி நீ பிளாக்மெயில் பண்ணுற அப்படின்ட்டு இங்கே வாங்க வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே இருந்துட்டு இங்கே அவன் படித்து சொல்லிகிட்டே இருக்க, டைன் வந்துட்டு கண்ணை மூடிட்டே அப்படியே கேட்டுட்டு இருப்பான். இவன் உண்மையிலே கேட்குறானா இல்லை தூங்குறானா அப்படின்ட்டு வாங்க இருந்துட்டு டைனோட கண்ணுக்கு முன்னாடி கையை எப்படி இப்படி ஆடிட்டு இருக்கா, இல்லை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் படியில அப்படின்ற மாதிரி இங்கே டைன் சொல்லிட்டு இருப்பான். அத்தடியும் முடிச்சு தாண்டி இருக்கான் அப்படின்ட்டு வாங்க வந்துட்டு படிச்சுட்டே இருக்கேன். இவனுக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது போல. அப்படியே வந்துட்டு வாங்கக்கு நம்ம டைனு பிடிச்சி விட்டுக்கிட்டு அப்படியே சட்டுன்னு கிச்சு கிச்சு மூட்டி விட, அதாடி என்னடா பண்ணுற அப்படின்ட்டு இங்கே டென்ஷன் ஆகிடுறான் நம்மளோடைய வாங்க. டைனு வந்துட்டு டேய் என்னடா நான் கரத்தெல்லாம் கற்று வச்சுருக்கேன்டா அடிச்சுடுவேன் அப்படின்ற மாதிரியே கையெல்லாம் ஆட்டி ஆட்டி காட்டுறான். அத்தாடி இவன் வம்புக்கே வர வேணாம் நம்ம படிப்போம் அப்படின்ட்டு வாங்க வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சீன்லாம் பார்க்க ரொம்பவே க்யூட்டாக தான் இருக்கும். அப்புறம் வாங்க வந்துட்டு படித்து முடிச்சிடும் போல சீக்கிரமே, அத்தாடி நான் சீக்கிரமே படித்து முடிச்சுட்டேன்டா அப்படின்ற மாதிரி இங்கே வாங்க வந்துட்டு டைன்ட்ட சொல்ல, டைன் இருந்துட்டு டே என்னடா அதுக்கு பண்ணும் அப்படின்ற மாதிரியே பார்க்குறான். டே காம்ப்ளிமெண்ட் கொடுறான் அப்படின்ற மாதிரி, இது கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இங்கே வாங்க வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். கிஃப்ட்டு வாங்கிருன்ட்டு குடா நோட்டா அப்படின்ட்டு இவனை நோட்டை வாங்கி பார்த்துட்டு இருடா அப்படின்ட்டு போய் கபோர்டை திறக்கிறான். அங்கே வந்து இவனோட துணியெல்லாம் பேக் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து ஒரு புக்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வாங்கிக்கிட்ட கொடுக்க, வாங்க வந்துட்டு என்னோட துணியெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்க, அப்போ நீ இங்கேருந்து கிளம்பிடுவியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்காக கேட்பேன். டே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எப்பயுமே இது மாதிரி பண்ணி தான் வச்சுருப்பேன், இது என்னோட ஹேபிட் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளோதானா நீ வேற எங்கேயும் போகலல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, சத்தியமாக நான் போக மாட்டேன்டா இது என்னோட ஹேபிட் தான் அப்படின்ற மாதிரி இங்கே டைம் சொல்ல வாங்க வந்துட்டு உட்காடுறான். அப்போ வாங்கோட அப்பா வந்துட்டு வாங்க பார்க்கறதுக்காக மேலே வந்துட்டு இருப்பாரு. அப்போ சட்டுன்னு வந்துட்டு வாங்க வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு இங்கே டைனையும் கூப்பிட்டு பீரோக்குள்ளே போய் ஒளிஞ்சுப்பான். டேய் என்ன எதுக்குடா வந்து பீரோக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி டைம் கேட்க, அப்போ வாங்க இருந்துட்டு எங்கள் அப்பா ஒரு லூஸு மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாரு, அதனால தான் என்னம்மா கேட்பாரு, இந்த மாதிரி என்னடா நீ மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கியா, இந்த மாதிரி உனக்கு தான் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா, ஏன் இன்னும் முடிச்சுட்டு இருக்க, இன்னும் நீ ஹோம்ஒர்க் முடிக்கலையா, இது சொல்லுடா உனக்கு ஏதோ பிரச்சனைனா சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி செங் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்படின்ற மாதிரி எங்கே வாங்க சொல்லிகிட்டே இருக்க. அப்போ டைன் வந்துட்டு உனக்கு செங் வாங்கலாம் கூப்பிட மாட்டார் வாங்கன்னு தான் கூப்பிடுவாரு அப்படின்ற மாதிரி டைன் சொல்ல, அடைச்சி விடு நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்ற மாதிரி இங்கே வாங்க சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவங்க அப்பா இருந்துட்டு அவங்க டைன் அம்மா இருந்துட்டு அவன் தூங்கியிருப்பான் வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே கீழே போக, இங்கே டைன் வந்துட்டு டே வாங்க எப்படா என்னை வெளில அமுச்சு விடுவேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்க, ஆமாம் இல்லை 1 hour நான் உட்கார வச்சிருக்கேன்ல வா போகலாம் அப்படின்ட்டு இவனை வந்துட்டு தலையை திறந்துக்கிட்டே வெளில போகிறானுங்க. அப்படியே இந்த க்யூட்டான ஒரு சீனோட அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் இங்கே வாங்க வந்துட்டு எக்ஸாம் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ ஒரு பையன் வந்துட்டு யாருங்க இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தான் அப்படின்ற மாதிரி அவன் கை தூக்குறான். இந்த மாதிரி இங்கிலீஷ் டீச்சர் வந்து உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ எக்ஸாம் ஆரம்பிக்க போதே அப்படின்ற மாதிரி வாங்க சொல்கிறான். அதுக்கு அந்த பையன் வந்துட்டு ஏதோ இங்கிலீஷ் பேப்பர் கொடுக்கணுமாமா அந்த காம்படிஷனுக்காக அந்த கேட்டுக்கிட்டே நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போக, இப்போ எதுக்கு மேம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி கிளாக்கை பார்த்துட்டு ஓடியாந்துட வேண்டியதான் அப்படின்ட்டு இவனும் ஓட ஆரம்பிக்கிறான். அங்கே போயிட்டு அந்த கேட்டுக்கிட்ட பார்க்க அங்கே 2 ரவுடி பசங்க தான் இருக்கானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே முழிச்சுட்டே நிற்கிறான் வாங்க. அந்த ரவுடி பசங்களும் வந்துட்டு டே நீ தானே வாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நான் தான், எங்களை பார்த்தா எப்படி தோண்டு அப்படின்ற மாதிரி அந்த ரவுடி பசங்க கேட்க, ரவுடி மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் ரவுடி மாதிரி தான் இருக்கும், இப்போ பாரு எங்கள் செய்கையும் ரவுடி மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வாங்க வந்துட்டு அடிக்க ஆரம்பிக்க, வாங்க வந்துட்டு தப்பிச்சு அவனுங்களை அடிச்சு போட்டு ஓட தான் பார்க்குறான். ஆனால் வந்துட்டு அவனோட கால் வந்து இடிச்சிடும் ஒரு டெஸ்கில், அதனால அவனுக்கு வழியெல்லாம் நின்றுட்டுருக்க. அப்போ இவனுங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க வாங்க.
வாங்க போட்டு அடிச்சு நல்லா குப்பை கூடையில தள்ளி போட அப்படியே இந்த எபிசோட் முடியுதுங்க. யார் வந்து வாங்க இப்படி அடிக்க சொன்னாங்க அப்படின்றது தெரில. எனக்கு தெரிஞ்ச அந்த கியூ அப்படின்னு அந்த பையன் தான் அப்படி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கும் வாங்குக்கும் செட் ஆகல ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வாங்க வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் கடந்து போய் எக்ஸாம் எழுதி அந்த டைட்டிலை வின் பண்ணுறானா, அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுறானா அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வெயிட் த மூமெண்ட் பார்க்கலாம். எங்க டைன் வந்துட்டு படிச்சுட்டு இருந்திருப்பான்ல, படிச்செல்லாம் முடிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணக்குள்ள நம்ம வாங்க சொல்லியிருந்திருப்போம், இவ்வளோ சீக்கிரம் படுக்கிறானே அப்படின்ட்டு. நம்ம கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சவுண்டாக சொல்லியிருந்திருப்பான். அதை வந்து நம்ம டைன் வந்துட்டு காதில் வாங்கியிருப்பான். நம்ம எப்படியாச்சும் அவன் ரூம்குள்ளே போகணுமே, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுமே அப்படின்ட்டு பார்த்துட்டு இவன் தான் வந்துட்டு அந்த பெஞ்சை போட்டு உருட்டிட்டு கிடந்திருப்பான். நம்ம வாங்க வந்துட்டு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். டைனை பார்த்தீங்களா, ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி இருந்துட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்கான் போல. சரியான ஆள், கேடியான ஆள் தான் போல நம்ம டைன். ஆனால் எனக்கு இந்த கேடி பையனில் தான் பிடிச்சிருக்கு. சரிங்க, இதோட வேறு இந்த மூமெண்ட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நைட் வரையும் வெயிட் பண்ணுங்க. நான் எப்படியாச்சும் எபிசோட் 5 அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் என்னோட சேனல் வந்து மற்ற பிஎல் ஃபேன்ஸுக்கும் தெரிஞ்சு என் சேனலை சப்போர்ட் பண்ணி எனக்கு பூஸ்ட் ஏற்றுவாங்க. இதை மட்டும் மறக்காம பண்ணிடுங்க ப்ளீஸ். லைக்கை மட்டும் போட்டுருங்க. டாடா, பபாய்.